ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மனோசாந்தி இலவச பயிற்சி மையம். நான் உங்கள் கோபி பத்ரிநாத். நம்முடைய பயிற்சி மையத்தின் வாயிலாக டிஎன்பிசி குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 போன்ற தேர்வுகளுக்கான இலவச வகுப்புகளும் தேர்வுகளும் பார்த்தீங்கன்னா நடத்தப்படுகிறது. அதற்கான அட்டவணை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஒன் எப்போவுமே பார்த்திங்கன்னா எப்படி சிலபஸ் கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் 4, குரூப் 1, குரூப் 2 எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரி தான். ஜிகே எல்லாத்துக்கும் காமனாக இருக்குது. குரூப் 4க்கு பார்த்திங்கன்னா தமிழ் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பேப்பராக இருக்குது. குரூப் 2க்கு பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டியாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா தமிழ் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு சிக்ஸ்த்து தமிழ், 7th தமிழ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், அதை ஃபுல்லாக வச்சிடறோம். 8th பார்த்திங்கன்னா 3 இயல்களாக வைக்க போகிறோம். அதுக்கடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ் ஒவ்வொரு வாரமும் இடம்பெறும். மேக்ஸ் அதுவும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாரமும் இடம்பெறும். அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு மூணு சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா 3 யூனிட் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு மட்டும் கொஞ்சம் டீட்டெயில் வீடியோ பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்கான லிங்க்கில் கொடுத்துருக்கு. ஆல்ரெடி அதை பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கு. ஸோ டெஸ்ட் 1 பார்த்திங்கன்னா வருகிற 21ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மொத்தம் பார்த்திங்கன்னா 14 டெஸ்ட் பார்த்திங்கன்னா டாபிக் வைஸ் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். அதில் மேக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 12 டெஸ்ட் மேக்ஸ் பார்த்திங்கன்னா டாபிக் வைஸ் போகும். 13வது டெஸ்ட்லேருந்து மேக்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல் டெஸ்ட்டாகவே, அதை 25 கொஸ்டின்ஸாகவே வரும். அதுக்கடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்திங்கன்னா ஜனவரி 2023லேருந்து ஏப்ரல் 2024 வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட்டில் கண்டக்ட் பண்ணிவிடுவோம். தமிழும் பார்த்திங்கன்னா 6th-லேருந்து 12th வரைக்கும் கவர் பண்ணிவிடுவோம். சயின்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டும் பார்த்திங்கன்னா டாபிக் வைஸ் கவர் ஆகிடும். இதில் பார்த்திங்கன்னா அப் டு 14th டெஸ்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா டாபிக் வைஸ் கவர் ஆகும். 15th டெஸ்ட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக இல்லைன்னா 2 யூனிட் கிளப் பண்ணி பார்த்திங்கன்னா டெஸ்ட் கண்டக்ட் பண்ணப்படும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான டீட்டெயில்ஸும் அது எங்கேருந்து படிக்கிறதுன்றதுக்கான வீடியோ பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்கான இந்த வீடியோவில் லிங்க் அட்டாச் பண்ணியிருக்கு. டெஸ்ட் 2 பார்த்திங்கன்னா 7th தமிழ் ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸில் பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ்ன்ற டாபிக் மட்டும் கரண்ட் அஃபேர்ஸில் வந்துடும். இந்த கொஸ்டின்ஸ் எத்தனை நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா தமிழில் எப்போவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 கொஸ்டின் இருக்கும். 14th டெஸ்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா மேக்ஸ் பார்த்திங்கன்னா 10 கொஸ்டின் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் 15 கொஸ்டின், மொத்தம் 25 கொஸ்டின் ஆச்சு. மீதி இருக்கிற 3 சப்ஜெக்டில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுலேருந்து பார்த்திங்கன்னா 25 கொஸ்டின் கேட்கப்படும். மொத்தம் 75, கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 15, மேக்ஸ் ஒரு 10, 100 கொஸ்டின் பார்த்திங்கன்னா ஜிகேல இருந்தும் தமிழ் ஒரு 100, மொத்தம் 200 கொஸ்டின் உங்களுக்கு கனெக்ட் பண்ணப்படும். ஸோ டெஸ்ட் 3யும் அதே மாதிரி. ஸோ வாரம் பார்த்திங்கன்னா மேக்ஸு, தமிழ், கரண்ட் அஃபேர்ஸ் கம்பல்சரி இருக்கும். ஜிகேல இந்த 2 யூனிட் மீதி இருக்கிற 8 யூனிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாறி வரும். சயின்ஸ் பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் தனியாக, கெமிஸ்ட்ரி தனியாக, பயாலஜி தனியாக பிரித்து வச்சுப்போம். எல்லாமே டாபிக் வைஸ் வந்துடும். ஸோ டெஸ்ட் 9, டெஸ்ட் 10. ஸோ இது ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா இந்த தேர்வுக்கான லிங்க் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்லையும் டெலகிராம் சேனல்லையும் நாம் வெளியிடுவோம். அதன் மூலமாக நீங்கள் பார்த்திங்கன்னா தேர்வு எழுதிக்கலாம். ஸோ 12th டெஸ்ட்டோடு நமக்கு என்ன ஆகிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் முடிஞ்சிடுது. அப்போ 12th டெஸ்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வரும். அப்போ இந்த இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா தமிழ் மட்டும் உங்களுக்கு 100 மார்க் வந்துடும். மேக்ஸ் அதே 10 மார்க் தான் இந்த இடத்துல வரும். கரண்ட் அஃபேர்ஸும் அதே மாறும். இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ ஃபுல் டெஸ்ட்டுன்னும் போது அந்த 10 டாபிக் ஃபுல்லாக மேக்ஸ் ஃபுல் சிலபஸும் கவர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ரெண்டு இது மட்டும் ஃபுல் சிலபஸ் வந்துடும். 15th டெஸ்ட்லேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா தமிழ் 100 கொஸ்டின். இந்த இடத்துல ஜிகே மட்டும் பார்த்திங்கன்னா 200 கொஸ்டின்ஸாக வரும். அந்த 200 கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 25, மேக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 25, 50 கொஸ்டின் போயிடும். மீதி இருக்கிற அந்த 2 டாபிக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 யூனிட் பார்த்திங்கன்னா ஸோ தமிழ் பார்த்திங்கன்னா 100 கொஸ்டின் ஆகும். மேக்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல் சிலபஸ் 25 கொஸ்டினும், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 25 கொஸ்டின். மீதி பார்த்திங்கன்னா 75 கொஸ்டின் மற்ற 2 சிலபஸ் ஃபுல் சிலபஸ். இப்போ ஹிஸ்ட்ரிலேருந்து 75, யூனிட் 9லேருந்து ஒரு 75 கொஸ்டினும், 75 150, இங்கே ஒரு 25. ஸோ ஜிகே பார்த்திங்கன்னா இங்கே 200 கொஸ்டின் ஆகும்.
தமிழ் வந்து பார்த்திங்கன்னா 100 கொஸ்டின், மொத்தம் 300 கொஸ்டின். டெஸ்ட்டு 15லேருந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகும். 15, 16, 17, 18 வரைக்கும். 19th டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 தகுந்த மாதிரி தான். ஸோ தமிழ் 100, ஜிகே 100 அந்த மாதிரி வரும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் 4 டெஸ்ட் நடக்கிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது போகும். ஒருவேளை குரூப் 4 டெஸ்ட் முடிஞ்சது உடனே என்ன ஆகிடும்னா அந்த இடத்துல இருக்க தமிழ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழை எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜிகே வந்து பார்த்திங்கன்னா 200 கொஸ்டின்ஸாக கேட்போம். ஸோ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தேர்வு நடைபெறும். அந்த கேள்வியும் பதிலும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பெறணுன்னா நம்மளோட வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க. ஸோ வாட்ஸ்அப்புக்கான நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர். ஸோ அதுக்கான லிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் லிங்க்கும் டெலகிராம் லிங்க்கும் இந்த வீடியோ கீழே அட்டாச் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எடுத்துகிட்டு போய் சேருங்க. அதுக்கு அடுத்தது நம்மளோட கிளாஸஸ் எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒவ்வொரு வாரமும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட்டு ஷெடியூல் விடுறோம். அந்த டெஸ்ட்டு ஷெடியூல் பேஸ் பண்ணி நம்மளோட கிளாஸஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ணப்படும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை டெஸ்ட்டு அப்படின்னும் போது உங்களுக்கு மண்டேலேருந்து ஃப்ரைடே இந்த 5 நாளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா வீடியோவும் வந்து எல்லா சிலபஸும் கவர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ணப்படும். இதில் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கவர் ஆகிடும். நீங்கள் வந்து இதை தவிர்த்து வெளியே போய் படிக்கணுன்றது இல்லை. ஸோ மேக்ஸிமம் எல்லாம் கவர் ஆனால் ஃபுல் சிலபஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவர் பண்ணிடுறோம். இதில் 100% உங்கள் சிலபஸ் வந்து கவர் ஆகிடும். கிளாஸஸும் அதே மாதிரி நடக்கப்படும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு எந்த அளவுக்கு இன்வால்மெண்ட் கொடுத்து இன்ட்ரெஸ்ட்டோடு வரீங்களோ கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு டெஸ்ட் ஷெடியூல் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டியூட் மட்டும் தான் நான் ஃபாலோ பண்ணுன்னு சொல்ல, நிறைய இன்ஸ்டியூட் நடத்துகிறாங்க, நிறைய இடத்துல ஃப்ரீயாகவே கிடைக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எதனா ஒன்றுத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டெஸ்ட்டு ஷெடியூல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ஒரு டெஸ்ட்டு ஷெடியூல் மட்டும் பாருங்கள். அங்கே கேட்குற கொஸ்டின்ஸை நீங்கள் டிபெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் அந்த டெஸ்ட்டுக்காக படிக்கிறீங்க. ஸோ அந்த டாபிக் வைஸ் நீங்கள் படிக்க போகிறீங்க, அங்கே வந்து டெஸ்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. ஏப்ரல் மந்த் நம்ம டெஸ்ட்டு ஷெடியூல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்த்லேயே நம்ம டோட்டலாக எல்லா சிலபஸும் கவர் பண்ணிடுறோம். ஸோ ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணி ஏப்ரல் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3.5 மாதத்துலேயே நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணிடுறோம். மே மந்த் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ரிவிஷன் தான் போகுது. அப்போ நீங்கள் அந்த மே மந்த் என்ன பண்ணலான்னா, இப்போ நீங்கள் வந்து படித்து முடித்த பசங்களாக ஆயிடுறீங்க. ஸோ அப்போது மே மந்த்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா மற்ற இன்ஸ்டியூட்டில் இருக்கிற டெஸ்ட் சீரீஸ்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். டெய்லியும் டெஸ்ட் எழுதுங்க, ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு டெஸ்ட்டு ஷெடியூல் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டெஸ்ட்டு ஷெடியூல் உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் பிகினர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல இதாகவே இருக்கும். அதுக்கு அடுத்தது ஏற்கனவே நான் படித்து முடிச்சிட்டேன்றவங்க இந்த டெஸ்ட்டு ஷெடியூலை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ப்ராக்டிஸ் கோர்ஸும் யூஸ் பண்ணிங்க, மிஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட்டு ஷெடியூலை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் எடுத்துகிட்டு போய்ட்டு ஷேர் பண்ணுங்கள். நம்ம வாரம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலில் நம்மளோட டெஸ்ட்டு ஷெடியூல் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு ஷெடியூல் படி வந்து பார்த்திங்கன்னா கிளாஸஸ் கனெக்ட் பண்ணப்படும். தேர்வும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்லே லிங்க் அப்லோட் பண்ணிவிடுவோம். ஸோ எல்லோரும் பயன்படுத்திங்க இந்த வாய்ப்பை. நன்றி.